நம்முடைய தியானத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். செய்தியின் வேளைக்கு லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தினுடைய முன் பகுதி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். போதும். கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். இந்த அறிவிப்பை யார் கொடுக்குறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் அனுப்பிய சீசர்களிடத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கே அனுப்புகிறார்னா 18வது வசனத்தில் பாருங்கள். இவைகளையெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சங்கதிகளெல்லாம் பிரசித்தமாயிருக்கிறது என்று சொல்லிட்டு, அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்தில் போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். 2 கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்லி 2 பேரை அனுப்புகிறார். பார்த்தீங்களா? 2 பேரை அந்த இடத்துல அனுப்ப. இந்த 2 பேரையும் அனுப்புகிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு ஊழியத்துக்கு செல்லும்போது, அதே போல் அவருக்காக வேண்டிய கழுதைக்குட்டியும் மரியையும் அழைத்து வருவதற்கு, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பேரை தான் அந்த கிராமத்துக்கு அனுப்புகிறாரு. யோவான் முன்தூதனாக வந்த யோவான் ஸ்நானன் கூட என்ன செய்கிறாரு? 2 பேரை அழைத்து அனுப்புகிறத பார்க்குறோம். இந்த இடத்துல அவங்க வந்து கேட்டதற்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமாம் நான் தான், ஆமாம் நான் தான்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பதில் இப்படி சொல்லவில்லை. எவ்வாறு சொல்கிறார்? நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி 6 காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை சொல்லி அனுப்புகிறார். இப்போ இந்த சங்கதிகள் எல்லாமே அந்த இடத்துல ஏற்கனவே எல்லாம் நிறையா அவருக்கு போய் கேள்விப்பட்டு சொல்கிறாங்க. அந்த கடைசியாக வந்து பாடையில் கொண்டுக்கிட்டு போகிற அந்த அருமையான அந்த வாலிபனை, ஒரே ஒரு வாலிபன் அந்த தாய்க்கு. அப்போ அந்த மகன் இறந்துபட்ட போது அவள் அழுது கொண்டே சொல்லும்போது ஆண்டவர் அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். இந்த சங்கதி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறத பார்த்துட்டு தான் யோவான் என்ன செய்கிறாரு? நமக்கு வழியை நான் ஆயத்தப்படுத்திட்டேன், ஆனால் ஆயத்தப்படுத்தி ரெடியாக நான் வச்சுருக்கிறேன், ஆனால் அவள் இன்னும் நம்ம பாதையில், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு திருவுரம் பட்டிருக்கிறார். அப்போ சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாரு? இந்த என்னிடத்தில் வந்து அவர் ஞானஸ்நானம் பெற வருவார், அப்போது பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே இறங்குறாரோ அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வமாக காத்திருக்கும் போது தான் என்ன சொல்கிறாரு? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவர் வந்து எல்லா காரியத்தையும் அங்கே சொல்லிட்டார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற போது அந்த இடத்துல யோவான் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஜனங்களும் அவங்க இடத்துல வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது எப்போ என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல? யோவான் அவர்களுக்கு பிரயோத்திரமாக 26வது வசனம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், பிரயோத்திரமாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கூற நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த இடத்துல அவர் சொல்லிட்டார், அவர் பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல, அந்தளவுக்கு அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு மேன்மையானவர் என்று சொல்லி அந்த யோவான் வந்து அவரை பற்றி சொல்லிட்டார். அப்போது அந்த இடத்துலையும் கூட என்ன செய்யலை? உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆக மொத்தம் நம்ம நடுவில் அவர் இருக்கிறாரு, இந்த ஊரில் இருக்கிறாரு, நம்ம மத்தியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த நாளில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா, நடுவில் இருக்கிறார், அவர் இன்னும் காத்துக்கிட்டே இருக்கிறார். யோவான் வந்து இயேசுவுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இயேசு வருவதை பார்த்து என்ன சொல்கிறாரு, தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் எப்படி அவர் சொல்கிறாரு, அதற்கு முன்னாலேயே சொல்லிட்டான். அந்த சொன்ன வசனத்துக்கும் அதுன்னா முந்தின நாள் சொல்கிறாரு, மறுநாளிலே என்ன செய்கிறாரு, இயேசு அவரிடத்துல வர்றாரு. அப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேனே அவர்தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். 30வது வசனம் பாருங்க, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு அவர் அறிமுகப்படுத்திட்டாரு. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர்னு சொல்லியாச்சு. திரும்பவும் அந்த மேன்மையை எப்படி மேன்மையுள்ளவர் என்று சொல்லி எடுத்து காட்டுகிறார். அவர் எனக்கு பின்னால் வந்தாலும் எனக்கு முன்னிருந்தவர். ஹல்லேலூயா. எனக்கு முன்னால் யார் இருந்தா, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் உலகத்தில் யார் இருந்தது, திரியேக தேவனின் எந்த தத்துவம், எந்த ஆள் தத்துவம் அவர் முன்னால் இருந்தது, பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன், பிதாவாக அவர் முன்னே இருந்தார். அவர் தமது குமாரனை இப்போ என்ன செஞ்சிருக்கிறாரு, உலகத்தில் ரட்சிப்பதற்காக எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு, அதே வசனத்திலே வந்துருச்சு, இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தேவாட்டுக்குட்டி அது மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன சொல்லியிருக்குது, அவர் உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் அவர் வந்து நமக்காக வந்து மரிக்கிறதற்காகத்தான் அங்கே வந்திருக்கிறாரு என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டு விட்டது. பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்குது, 21வது வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பாவங்களை நீக்கக்கூடிய அந்த தேவன் அவர் தான் சொல்லிட்டு பிறப்பிலேயே சொல்லப்பட்டாச்சு. ஆகவே இந்த இடத்துல பாருங்க, அந்த பாவத்தை எப்படி சுமந்து தீர்ப்பார்னு இந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாகிய யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இவர் தான் என்னிலும் மேன்மையுள்ளவர் அப்படிங்க வந்து பிதாவும் வந்துட்டாரு, குமாரனும் இந்த இடத்துல வந்தாச்சு. திரித்துவத்தை பற்றி யாராவது உங்களிடத்துல கேட்டால் இந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் சொன்னால் போதும். எனக்கு முன்னிருந்தவர் இவரே, இப்போது என் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து இவரே, திரித்துவத்தின் 2ஆம் நபர். அடுத்ததாக என்ன சொல்லிக்குது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மேலே இறங்குகிறாரோ அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியானவர் எங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார். திரித்துவத்தின் 3ஆம் நபரும் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 பேரையும் யோவான் ஸ்நானன் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, அவர் வந்து இவர் நீ வருகிறவர் இவர் தானா, வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னா, யோவான் ஸ்நானன் என்ன செய்யலை, வருகிறவர் இவர் தான். இந்த பிரசித்தமாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிறாங்க, மரித்தோர் பாடையிலிருந்து அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அவனுக்கு அந்த கேள்வியே வந்திருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் என்ன செய்கிறார், அந்த இடத்துல அனுப்புகிறார், வருகிறவர் நீர் தானா இல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா. நிறையா நாள் காத்திருந்துட்டார், இவ்வளோ காலங்கள் காத்திருந்துட்டார். அப்போ அப்படிப்பட்ட அந்த காத்திருக்குதல் ஏமாந்து போகல யோவான். காத்திருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள். காத்திருந்தவர்கள் 40 நாள் மோசே சீனாய் மலையிலே காத்திருந்தான். கடைசியில் அந்த பிதாவாகிய தேவனை அவருடைய சத்தத்தை அவரோடு முகமுமாய் பேசக்கூடிய அந்த சிலாகியத்தை பெற்றான். பிதாவுக்காக காத்திருந்த மோசே, பிதாவுக்காக காத்திருந்த சாமுவேல், பிதாவுக்காக காத்திருந்த தாவீது, அவங்க எல்லாருமே அவங்களை ஆண்டவரை தரிசித்தாங்க. இப்போ குமாரனுக்காக காத்திருந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, அவரை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. காத்திருந்த யோவான் அவன் ஏமாந்து போகல, ஆண்டவர் சொன்னபடியே என்ன செஞ்சார், அந்த இடத்துல வந்தார். அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் ஆண்டவர் என்ன செஞ்சார், பரிசுத்த ஆவியாகிய உன்னதத்திலிருந்து வரும் பெலன் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கன்னு சொன்னார். அப்போ ஆவியானவருக்காக காத்திருந்த போதும்
அந்த ஆவியானவர் ஏமாற்றினாரா? இல்லை. 120 பேர் மேலேயும் வந்து பலமாக என்ன செஞ்சார்? வந்து இறங்கினார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேருமே காத்திருக்கும் போது அந்த இடத்திலே அவர்கள் வந்து அவர்களுடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றியவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது அவர் வந்து என்ன செய்கிறாரு? ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அது குறித்து நல்லா பார்க்குறோம். நீர் வந்து என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா அப்படின்லாம் அந்த இடத்துல கேட்குறாரு. நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க மத்தேயு 3:14 நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அந்த இடத்துல ஊழியத்தில் பாருங்க, அந்த இடத்துல பிதா கொடுத்த அந்த வேலையைத்தான் அவரோடு இணைந்து திருத்துவ தேவன் செய்துகிறார். இந்த இடத்துல ஊழியக்காரர்களையும் சேர்த்து கொள்கிறார். பார்த்தீங்களா? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற அனைவரையும் ஆண்டவர் தம்மோடு இணைத்து கொள்கிறார். பிதாவே, நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல நீர் எனக்கு தந்தவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் இப்படி எல்லா நீதியும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல கரையேறின போது இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் காண்கிறார். யாரும் காண்றா? யோவான் ஸ்நானனும் காண்கிறார். அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இப்போ பரிசு புறாவை போல் யாருமே இறங்குகிறாரோ அவர் தான் இயேசு என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொன்னதை இங்கே நினைவு கூர்றாங்க. அப்போ பாருங்கள் அந்த இடத்துல அவர் சொல்கிறார், 34வது வசனம், யோவான் 1:34, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அப்போ அந்த சீசர்கள் 2 பேர், யோவானுடைய சீசர்கள் போனாங்க, அவங்க 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்பொழுது இயேசு கரையேறி அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். திரும்பவுமாக அந்த சீசர்களிடத்துல தனியாக சொல்கிறான். எல்லா ஜனங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டி. இந்த இடத்துல இந்த சீசர்கள் 2 பேர் நிற்கும்போது ஆண்டவரை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ அவங்க சொன்ன உடனே என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு பின்னாக அந்த 2 சீசர்களும் போகிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களை பின்னால் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேதுரு, அந்திரேயா, அவங்க 2 பேரும் தான் அவங்க இந்த இடத்துல வர்றாங்க. யோவான் 40வது வசனம் பாருங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. இப்போ இன்னொருவன் யார்? அந்த இடத்துல பேதுரு தான். அப்போ அந்த இடத்துல பாருங்க 42வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அப்போ சகோதரர் சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று பொருள். அந்திரேயா யார்கிட்ட சொல்கிறாரு? பேதுருக்கிட்ட சொல்கிறார். அப்போ இயேசுவின் இடத்துல என்ன செய்கிறாரு? அந்த பேதுருவை கூட்டிகிட்டு வரும்போது இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீசர்களுடைய காட்சி, அவர்கள் தரிசனமானது, அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடினது, ஆண்டவர் அவர்களை புகழ்ந்து சொன்னது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அப்போ எல்லாருமே, அந்த கூடியிருக்கிறவர்கள் அனைவருமே அதை கேட்டிருப்பார்கள். அந்த இயேசுவை கண்டார்கள், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததை கண்டார்கள், அதுமாதிரி பரிசுத்தாவியான வருவதை கண்டார்கள். அப்போ என்ன செஞ்சாங்க? எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து லூக்காஸ் விசேஷன்னு சொல்கிறாரு, நீங்கள் காண்பவைகளையும் கேட்டவைகளையும் போய் யோவானுக்கு அறிவியுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அறிவிக்கும் போது எல்லா அற்புதங்களையும் அந்த இடத்துல சொல்கிறாங்க. கேட்டவைகள் அப்படின்னு சொல்லும்போது என்னது? அவங்க சுகம் அடைந்ததெல்லாம் பார்க்குறாங்க. செவிடர்கள், கண் தெரியாத குருடர்கள் எல்லாரும் அதையெல்லாம் பார்க்குறாங்க, கண்டார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சும்மா அனுப்பிச்சிக்க மாட்டார். சரி ஓடு, நீ சுகமடைவாக போ போ அப்படின்னு அவர் அப்படியே கையை மட்டும் அப்படி காட்டல. சமாதானத்தோட போ, விசுவாசம் உள்ளவனாக இரு, இனி பாவம் செய்யாதே. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி தான் என்ன செஞ்சுருப்பார்? அனுப்பிச்சிருப்பார். அதே போல் வந்து ரொம்ப முடியவே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப கடன் பிரச்சனை ஆயிடுச்சு,
எங்களுக்கு ரொம்ப இந்த இருண்ட காலத்தில் எங்களால் எதுவுமே செய்ய முடியல, எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் எங்களை ரொம்ப நெருக்கிறாங்க, நாங்கள் பலிப்பொருள் வாங்குவதற்கும் எங்களிடத்துல காசு இல்லை, அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னென்னமோ சொல்லி புலம்பியிருப்பாங்க. தரித்திரராக வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவருடைய நற்செய்தி சுவிசேஷமானது, அவர் பிறப்பின் நற்செய்தியானது முதலாவது தரித்திரராய் தோன்றுகிற மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவங்க சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், மதிக்கப்படாதவர்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், மேய்ப்பர்கள் எய்ப்திற்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அப்போ மேய்ப்பர் தொழில் அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த அருவருப்பை அவர் ஆச்சரியமாக மாற்றுவதற்குத்தான், அந்த அருவருப்பை புனிதமாக்குவதற்குத்தான் ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார், நம் தோளில் சுமந்து செல்லும் மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை தூக்கி சுமக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார், பாதை காட்டும் யெகோவாக இருக்கிறார். அவருடைய சத்தம் எப்போதும் தொனித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவர்கள் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல தரித்திரத்துக்கு சுவிசேஷ அறிவிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் அந்த இடத்துல சொல்லி சொல்கிறாங்க. அதையே கேட்பதற்கு முன்பாக இந்த யோவான் எப்படி இருக்கிறாரு, இவ்வளவெல்லாம் அவருக்கு நல்லா எல்லா செய்தியும் கேள்விப்படுறாரு. வனாந்தத்தில் கூப்பிடுகிற சத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யோவானுக்கு என்ன இல்லை, அவரை அறியாது இருந்தான். பாருங்க, அறியாமல் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வருகிற நீர்தானா, வேறொரு காத்திருக்க, இதுவே ஒரு அறியாமை தான். அப்போ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல பாருங்க, என்ன சொல்கிறார் என்றால், அவர் அறியாமல் இருந்த அந்த வசனங்கள் பாருங்க. யோவான் 2:9 வாசிங்க. யோவான் 2:9. இல்லை இருங்க, இல்லை, 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 31, 33. அது ரெண்டுலேயும் முதல் வரியை மட்டும் படிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன். 33 சொல்லுது, நானும் இவரை அறியாதிருந்தேன். அதுக்கு முன்னால் வசனம் என்ன சொல்லுது, இவர்தான் இவர்தான் என்று சொல்லி சொன்ன யோவான் தன்னை சொல்கிறான், நானும் இவரை அறியாதிருந்தேன், வானத்திலிருந்து இவர் மேல் தங்கினதை கண்டேன், ஆனால் இதற்கு முன்பாக நானும் இவரை அறியாதிருந்தேன். பாருங்க, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, அவரை அறியாது இருந்தார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல யோவானுக்கு அறியப்பட்டார். ஹல்லேலூயா. ஆகவே நாமும் கூட ஆண்டவரை அறிகிற பிரகாரமாக அறிய வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவரை புரிந்து அவர் பக்கத்தில் உட்காருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு பாதத்தில். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படுவதை பாருங்க. அந்த 1ஆம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 15 இடங்களில் அவரை காண்பதை குறித்தும் அவரை கேட்பதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. காண்பது பார்த்தீங்கன்னா பாருங்க, இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, நீங்கள் அறியாதவர் ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அந்த இடத்துல அவன் நிற்கிறத அவர் சுட்டி காட்டுறார். 29 வர கண்டு என்று சொல்லி அந்த இடத்துல காண்பதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 32வது வசனம் கடைசியில் இவர் மேல் தங்கினதை கண்டேன் அப்படிங்கிறார். 33 இடையில பாருங்க, இவ இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ என்று. 34 அந்தப்படியே நான் கண்டு, அந்த வரியெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுவீங்க. அடுத்தது பாருங்க, 5வதாக எங்கே சொல்கிறாரு, நடந்து போகிறது அவன் கை கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களை பார்க்குறார். அடுத்தது 40வது வசனம் பாருங்க, யோவான் சொன்னதை கேட்டு, கண்டதையும் கேட்டதையும், அதுதான் நம்மளுடைய தீம். 41 பாருங்க, சீமோனை கண்டு. இந்த 38வது வசனத்திலையும் 41வது வசனத்திலையும்
ஆண்டவர் அவர்களை காண்கிறார். அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு, பிலிப்புவை கண்டு 43வது வசனம். அடுத்தது பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு. அடுத்தது 10வது வசனத்தில் பிலிப்பு சொல்றார், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க 11 என்ன சொல்றாரு, நான் ஆசிரியத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா, எங்கிட்ட என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேசல. ஐயோ இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. இவர் பேதுரு அந்திரேயா இவங்களும் அதே ஊருக்காரங்க, பெத்சாயிதாக்காரங்க. பிலிப்பு அவன் நம்ம ஊருக்காரெல்லாம் போயிருக்கானு, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருப்பான் பிலிப்பு. அப்போ பிலிப்பை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, வா எனக்கு பின் சென்று வா அப்படின்னு உடனே அழைச்சிட்டார். அப்போ இந்த இடத்துல நாத்தான் வேண்ட்டு போய் இவர் போய் சொல்கிறார். அப்போ பார், பார், உன் கண்ணெல்லாம் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அடுத்தது பாருங்க என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் அவனை கண்டு. 3வதாக ஆண்டவர் பார்க்கிறது நாத்தான் வேலை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போ நாத்தான் கேட்குறாரு, நீ எப்படி அறிவீர்? அந்த இடத்துல அவன் ரொம்ப கூலாக கேட்குறா, நீ எப்படி அறிவீர்? போது நீ அத்திமரத்தில் கீழே இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். இப்போ மாத்திரமல்ல, அடுத்து என்ன சொல்கிறாரு, 50வது வசனம் திரும்பவும் சொல்கிறார், அவனுக்கு பிரயோத்திரமாக அந்த அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கேட்பது மாத்திரமல்ல, காண்பதும் ஆண்டவர் செய்கிறார். அடுத்து கடைசியாக சொல்லுகிறார் 15வது வசனத்தில், நீங்கள் இது முதல் என்ன காண்பீர்கள்? தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எந்த இடத்துல வருது? பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக யாக்கோபனுடைய தரிசனத்தில் பார்க்குறாங்க. அவன் ஒரு கல்லை எடுத்து வனாந்தர பாதையில் போகும்போது வச்சு படுத்துட்டான். அப்போ ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, மேலே தேவகுமாரன் நிற்கிறாரு, பரலோகத்துக்கு தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. ஏறுறவங்களாம் ஜப குறிப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க, இறங்குறவங்களாம் அங்கிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு வருகிறவர்கள். ஹல்லேலூயா. பார்க்குறான் வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ரொம்ப ஓவர் எக்ஸைட் ஆகிட்டான். ஆண்டவர் அந்த கல்லை நிறுத்தி, இது உமக்கு தேவனுடைய வீடாகும், என்னை பத்திரமா நீங்கள் அழைச்சி வந்துட்டிங்கன்னா போதும், இந்த இடத்துல உமக்கு எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக கொடுக்குறேன் அப்படிலாம் நல்லா சொல்கிறான். அப்போது அந்த தரிசனமானது யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இது முதல் எல்லாரும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எங்கே ஜெபம் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லாம் என்ன வைக்கப்படுது? பரலோக ஏணியானது வைக்கப்படுகிறது. நம்ம எங்கே நின்று ஜெபம் பண்ணுறோம்? பரலோகத்தின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அந்த தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஒரு தேவதூதனை மேலே ஏறவங்கிட்ட, இந்த ஐயா இந்த ஜெபக்குறிப்பு மேலே கொண்டு போ, அடுத்த ஜெபக்குறி ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கி உபவாச ஜெபத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு குறிப்பாக போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு குறிப்பாக போய்கிட்டே இருக்கு. அவங்க எடுத்து செல்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோமானு தான் காரியம். அப்புறம் அங்கே போனதுன்னே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த தூப கலசத்திலிருந்து பரலோக தூபத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு பதில் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அந்த தேவதூதர்கள். நம்ம இங்கேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு, எந்த உலகத்தில், எந்த நாட்டுக்கு, எந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவுக்கு எங்கே ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அந்த தேவதூதன் அந்த இடத்துல கொண்டு அவங்க பதிலை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. இப்போ இது முதல் நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ யோவானுடைய சாட்சியை பார்த்தோம், பிலிப்புனுடைய சாட்சி, நாத்தான்வேலுடைய சாட்சி, இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க கண்டது கேட்டது எல்லாத்தையும் வச்சு ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துல பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாரு, ஏன் யோசேப்பின் பிலிப்பு என்ன சாட்சி கொடுத்தார்? பேதுரு என்ன சொல்லியாரு, ஆண்டவர்கிட்ட அவரை குறித்து அவரே சாட்சி விட்டார், மேசியா அப்படின்னு சொல்கிறான் அந்திரேயா, சகோதரனுடைய சீமோனை பார்த்துரு. அடுத்தது பிலிப்பு என்ன சொல்கிறாரு, இவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே அப்படி சொல்கிறார். எப்படி யோவான் ஸ்நானன் இவர் தான் அவர் அப்படின்னு சொன்னாரோ, அதுபோல் இந்த இடத்துல அவங்க அட்ரஸோடு சொல்கிறார். அவங்க தெரியாதான் அந்த தாத்தாவோட
அவங்க பையன் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட இந்த ஊரில் இந்த தெருவில் வாசிக்கிறாங்களா அவங்களோட பையன்தான் இது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்கிறார். யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு சொல்கிறார். அடுத்தது பாருங்க என்ன சொல்கிறார். நாத்தான்வேல் என்ன சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்லியிருக்குது. இஸ்ரவேல் 49வது வசனம், நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் 2 சாட்சி சொல்கிறார். தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா, ராஜாவாக காண்கிறார் அவரை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இவங்களுடைய சாட்சிகள் எல்லாம் அவர்கள் கண்டதை மற்றவங்களுக்கு அறிவித்தாங்க, கேட்டதை அறிவிச்சாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் அவங்களுக்கெல்லாம் அறிவி, சொல்லு, யோவானுக்கு போய் சொல்லு. இப்போ நாம் எவ்வளவோ காண்கிறோம், ஆண்டவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் காண்கிறோம். எவ்வளவோ விஷயங்களை ஏதோ செய்தியின் மூலமாக, டிவி மூலமாக, ரேடியோ மூலமாக, புத்தகங்கள் மூலமாக எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், காண்றோம், கேள்விப்படுறோம். அதை நம்ம அறிவிக்கிறோமா? இவர் தான் அவர் அப்படின்னு சொல்கிறோமா? இவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லைன்னு சொல்கிறோமா? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, இவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறோமா? அன்று ஆதியாகமத்திலேயே ஆடு அடிக்கப்பட்டது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த இடத்துல பாருங்கள், அவங்க ஆதி பெற்றோரின் பாவம், அவங்க இலைகளை தேய்த்து கொண்டு தங்களுடைய சொந்த முயற்சியினால் தங்களுடைய நிர்வாணத்தை மூடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த அந்த பரிதாப நிலைமையை மாற்றுவதற்காக அங்கே உலகத் தோற்றத்திலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. ஆடு அடிக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன உடையை கொடுத்தார்? தோல் உடைய கொடுத்தார், அவர்களுடைய மானத்தை மறைப்பதற்கு. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆண்டவர் நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாகி ரட்சிப்பின் உடையை நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. அன்று தோல் உடை கிடைத்தது, இன்று என்ன உடை? ரட்சிப்பின் உடையை. உங்கள் உடைகள், ஆடைகள் அசூசிப்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கரை திரை பிழையற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து வெளுத்த உடையை ஆண்டவர் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்யும்போது நம்மை காண்கிறவர்கள் அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. அவரை பார்ப்பாங்க. அதே போல் நாம் சொல்கிறத அவங்க கேட்டு அவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் வீடுகளில் கேட்பதை வீதிகளில் சொல்லுங்கள், நீங்கள் இங்கு காண்பதை எங்கும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இந்த காரியம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள்னா அந்த வசனத்திலாம் நீங்கள் எடுத்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? என்னமோ செந்தமிழில் பேசுகிறாங்கப்பா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு என்ன செஞ்சுருவாங்க? அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இதே இது நம்ம ஒரு சத்தியத்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ரட்சகர், பெரிய மீட்பர், அப்படியே எவ்வளோ ஜனங்க தெரியுமா? 6 லட்சம் பேர் அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்தான் தெரியுமா? யார் ஹீரோ? தான் மோசே தான் ஹீரோ. அவங்களுக்கு வில்லனாக இருந்தவன் யார்? பார்வோன். அவன் பார்வோன் கடைசியில் ஜீரோ ஆயிட்டான். எங்கள் மோசே ஹீரோ பெரிய ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படியே சொல்லணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை. அவனுக்கு ஒரு சிஷியன் இருந்தார், யோசுவான்னு. அவர் 31 ராஜாக்கள் அழிச்சாருப்பா. எப்படி பாரு, அவன் அடுத்து செகண்ட் ஹீரோ. அதனால தான் மோசே மரித்த பிறகு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அந்த சத்தியத்தை இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கதையை உட்காந்து கேட்பாங்க. இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்கப்பா, ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. காண்பவைகளையும் கேட்டவைகளையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு செரிமானம் ஆகிற அளவுக்கு நம்ம அதை அரைச்சி கொடுக்கணும். அப்படியே முழுசாக கொடுத்தா, இப்போ நம்மளுக்கு கொடுத்தோம்னா அப்படியே டபக்குன்னு முழுங்கிடுவோம். வசனத்தை கொடுத்தாங்கன்னா, ஏதோ ஒரு அப்பத்தை கொடுத்தாங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிட்ருவோம். நம்மளுக்கு பெலன் இருக்குது. திரும்ப நம்ம அசை போட்டு என்ன செஞ்சுருவோம்? அதை திரும்ப தியானம் பண்ணி அதை செரிமானம் ஆக்கிடுவோம். ஆனால் அதே இது புதிதாக வரக்கூடிய ஒருவருக்கு நம்ம அந்த வசனத்தை அப்படியே சொன்னோம்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதனால் அவங்களுக்கு அப்படியே லேசாக அப்படியே அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லி விளக்கணும். ஹல்லேலூயா. அப்போது அறியாதவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்குறோம்,
அது எதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அதன் மூலமாக என்ன செய்தி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சீடர்களின் விசுவாசம் பெருகுச்சுன்னு பார்க்குறோம். சீடர்களின் விசுவாசம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:9. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி, அவர்கள் அறிந்ததே அன்றி, பந்தி விசாரணைக்காரனுக்கு அறியாதிருந்தான். தெரியாததினால் அந்த திராட்சரசமான தண்ணீரை ருசி பார்த்த மணவாளனை அழைத்து, தண்ணீரை ருசி பார்க்குறாங்க. நாண கண்மலையாகிய தண்ணீர். இன்னைக்கு சங்கீத தியானத்துலேயும் இந்த அப்பமாகிய தண்ணீர், அடுத்தது என்னது, திராட்சரசம் ஆகிய அந்த ஆண்டவருடைய ரத்தம், அதை தான் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் உள்ள கல்யாண வீட்டுக்கு போகும்போதே இயேசுவின் தாயார் ஏற்கனவே உள்ளே இருக்கிறாங்க. இயேசுவும் அவருடைய சீசர்களும் கல்யாணத்துக்கு முறைப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆண்டவர் உள்ளே நுழையும் போதே அவருக்கு அந்த 6 கச்சாடியும் அவர் அப்படியே பிளான் பண்ணி வச்சுட்டார். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அற்புதம் அடையாளம் இதுதான். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 கச்சாடிகள், தண்ணீர், அவ்வளோதான். அதை எடுத்து செல்கிற வேலைக்காரர்கள். இன்றைக்கி நான் சொல்லித்தர பாடத்துக்கு தேவையான பாட குறிப்புகள், கற்பித்தலுக்கு தேவையான உபகரணங்கள் 6 கச்சாடிகள், தண்ணீர், வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். இந்த 3ஐயும் அவர் ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டார். உள்ளே போகும்போதே இந்த கச்சாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மனசில் வச்சுட்டு போயிட்டார். ஆனால் அவருடைய டைம் மட்டும் வரணும், அந்த நேரம் வரணும். நேரம் என்ன நேரம், அங்கே உள்ளே இருக்கிற பழைய திராட்சரசமெல்லாம் தீரணும். இல்லை அதுக்கு முன்னால் இந்த திராட்சரசம் கொடுத்துட்டோம்னா இங்கே ஒருத்தர் குடித்து பார்த்துட்டு, ஆஹா பேஸ் என்ன சுவை, என்ன நேரம், என்ன இதுன்னு ஒருத்தர் இங்கேருந்து சொல்லிட்டாருன்னா அங்கே லைனில் நின்று முதல்ல குடிச்சிட்டு இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சுருவாங்க, நேராக இங்கே ஓடி வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து டேஸ்ட் பண்ணணும். உலகம் தருகிற ருசி எப்படி இருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்கிற ருசி எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதற்காக தான் அவர் காத்திருக்கிறார். அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கே காளி தான் இனி இல்லை அப்படின்னு சொன்னதுன்னு இந்த டம்ளர் வச்சுக்கிட்டு எல்லாம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவரோட தண்ணீர் நிரப்புங்கப்பா ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்துக்கும் பாருங்க, பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டு. அப்போ ஆண்டவர் தருகிற அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர், அதுவே இவ்வளோ டேஸ்ட்டாக ஆண்டவர் மாத்துறாருன்னா அதுக்கு பாருங்க, ஒரு செகண்டில் நிறம் வந்துருச்சு, மனம் வந்துருச்சு, ருசி வந்துருச்சு. ஹல்லேலூயா. வெறும் தண்ணியாக மட்டும் இருந்துன்னா அவங்க திராட்சரசம் நம்ப மாட்டாங்க. அதற்கு ஏற்ற நிறமும் வந்துருச்சு. அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கரத்தில் அவன் என்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அதற்கு தனி மனம். அது வரைக்கும் நம்ம ஒருவேளை துர்க்கந்தம் வீசிட்டு இருந்திருக்கலாம், இந்த உலகத்தில் நம்ம நாற்றம் பிடித்தவர்களாக இருந்திருக்கலாம். சேற்றில் விழுந்த எண்ணெய் அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நான். பார்த்தீங்களா? சேற்றில் கிடந்த பாவ சேற்றில் நல்லா இருக்குமா சேரு? பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, பண்ணி தான் கிடக்கும் சேத்துல. சில சமயம் நாயும் சில சமயம் ரொம்ப வெயில் காலமாக இருந்தால் சேத்துக்குள்ள இருந்துருச்சு அது வரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மனமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ரத்தத்தினால கழுவப்பட்ட வாழ்க்கைன்னா அதுதான். அப்போ அந்த ஒரு மனமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தர்றாரு. நம்முடைய நிறம் மாறிடும். அன்று வரைக்கும் நம்ம ஒரு வேளை அப்படியே இதாக இருக்கணும், அப்போ ஆண்டவர் என்ன பியூட்டி பார்லர் மாதிரி நம்மளை நிறத்தை மாற்றினாரா அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம எப்படி இருப்போம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. அப்போ முகத்தில் என்ன வரும், பிரகாசம். மோசேயின் முகம் அது வரைக்கும் அப்படி பிரகாசிக்கல. ஆண்டவரோடு முகமுகமாக பேசிட்டு வர்றாரு, முகம் பிரகாசிக்குது. அப்படியே அவன் முகத்தை மற்றவங்க பார்க்க முடியல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நிறம் மாறுது. நம்ம நிறம் அது வரைக்கும் முகநாடி வேறுபட்டுட்டு இருந்தது. ஆனால் என்னைக்கு ஆண்டவருக்கு கரத்தில் வர்றோமோ அப்போ நம்ம முகநாடி சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல வேலைக்கார் நிரப்பினார்கள், இயேசு ஆசீர்வதித்தார், எல்லாரும் ருசித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் எங்கள் மாமனார் பால் செல்லையா ஐயா
எல்லா டம்ளரு எல்லா பாத்திரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏசு நல்லவர் தான் வெட்டியிருப்பார். எந்த இனிஷியலும் இருக்காது. எங்கள் வீட்டில் முதல்ல இந்த டம்ளர்லாம் நீங்கள் பார்த்தா நான் வந்தோடனே நான் இந்த வீட்டுக்கு வரும்போது கேட்டேன், எல்லாத்துலேயும் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் தான் இருக்குது. யாருடைய இனிஷியலும் போடல, அவரை தான் மகிமைப்படுத்தியிருக்குது எல்லா டம்ளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போது நம்ம தண்ணி குடித்தாலும் அந்த ஏசு நல்லவர்ன்ட்டு குடிக்கட்டுமாமா. திரும்ப வைக்கும்போது ஏசு நல்லவர்னு சொல்லிட்டு வைக்கணும். இந்த தண்ணீர் எனக்கு கிடைத்ததே, ஒரு டம்ளர் காப்பி கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு ஏசு நல்லவர்னு ஒருத்தர் அதை படிக்கணும். அந்த டம்ளரில் இருக்கிறத படிக்கணும். ஒரு அவிசுவாசிக்கு ஒரு காப்பி கொடுத்தாலும் அவங்க டம்ளர் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க, அதை படிப்பாங்க, ஏசு நல்லவர் அப்படின்னு படிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு செயல்களிலும் எப்படியாவது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் ருசிக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல ஒரு விசுவாசம் வந்து சீசர்களுக்கு அதுதான் புதியதொரு துவக்கம், ஆண்டவர் செய்த முதலாம் அற்புதம். அப்போ சீசர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நம்ம தலைவர் ஃபஸ்ட்டுலேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, சூப்பரான ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம இவரை நம்பி போகலாம், எங்கே போனாலும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ஆண்டவர் ஒரு குறையும் வைக்க மாட்டாருன்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நம்பிக்கை பிறந்தது. சீசர்கள் விசுவாசம் வைத்தனர். அங்கு குறைவு இல்லை, குறைவு போனது, மறைந்து போனது, நிறைவு அங்கு நிறைவேறியது. ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே சொல்கிறோம். அங்கே நிறைவு வரும்போது குறைவு என்ன ஆயிடுச்சு, மகிமையிலே நிறைவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அந்த இடத்துல கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. போதகனாய் இருந்தும் நீயே அறியாமல் இருக்கிறியே. அன்று கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும், அறியாமல் இருந்தான். எல்லாரும் அறியாமல் இருந்தவங்க தெரிந்து கொண்டார்கள். இப்போ இங்கே பாருங்க, அறியாமல் இருக்கிறான், அதை கேட்கறதுக்காக இவர் போதகராக இருக்கிறாரு. பகலில் வந்தால் என்ன செஞ்சுருவாங்க, நம்ம போதகர் எங்கேயே போகிறாருப்பா, ஐயா நாங்களும் வரையா கூட வருவாங்க கூட. ஆனால் நைட்டு போனோம்னா யார் வர, ஏன்னா இவரே டவுட் கேட்க போகிறாரு, போதகருக்கே டவுட்டா, நமக்கு எப்படி அப்புறம் விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு நினைப்பாங்கன்ட்டு ராத்திரி நேரத்தில் நான் ஈஸாக போகிறாரு. வாலிபர் செய்தியில் நாங்கள் இந்த பாட்டை நிக்கோதேமை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ராத்திரி நேரத்தில் ரபியே பார்க்க போன ரபியா, அவன் கண் மயங்கும் நேரத்தில் கண் திறக்கும் செய்தியை கேட்டானே. தேமு தேமு நிக்கோதேமு, இயேசுவால் பாராட்டப்பட்ட தேமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்குது. அதில் நிறையா அதில் நம்ம எழுதியிருக்கிறோம். அது நம்ம அந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரை பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அறியாமை இருந்தது. எப்படி பிறப்பாங்க, மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி பிறப்பாங்க, திரும்பவும் தாயினுடைய வயிற்றில் போயிட்டு திரும்பவும் பிறக்க முடியுமா, இவ்வளோ பெருசாக நம்ம வளர்ந்துட்டோமே, பெரிய ஒரு ஆராய்ச்சி அவனுக்கு, எப்படி திரும்பவும் பிறக்க முடியும் அப்படின்னு. அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறான் 9வது வசனத்தில். இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இது மாதிரி தான் மரியாளுக்கு கூட சந்தேகம் வருது, எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏசு என்ன சொல்கிறார் 11வது வசனத்தில், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் சொல்கிறோம்ப்பா, ஆனால் நீங்கள் என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. அது ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்போது உனக்கு என்ன வந்திருக்காது, சந்தேகம் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்கிறோம், நீ கேளு. நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி சொல்கிறோம், நீ காணு, உன் கண்ணும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சி சொல்லணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. காண்பவைகளையே நீங்கள் நம்பவில்லையே, காணாதவைகளை எப்படி நம்புவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போது இந்த இடத்துல அவனுடைய விசுவாசமானது பத்திகை செய்து அந்த இடத்துல அவர் அந்த சந்தேகம் அவருக்கு நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிலுவை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம எல்லா காரியத்திலும் பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், நான்காவதாக நம்ம பார்க்குறோம் சமாரிய ஸ்திரீ. அவங்களுடைய சாட்சி. அவங்க யாருன்னே அவங்க அறியல. 4:10 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4:10. 4:10. அவளுக்கு இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய இவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். பார்த்தீங்களா? அவன் அறியல, அவர் இன்னார் என்று அறியவில்லை. சாதாரண ஒரு மனுஷி, அவளும் அறியல, ஒரு பெரிய போதகனும் அறியல, தீர்க்கதரிசியாக சுற்றிட்டு இருந்த யோவானும் அறியல. இப்படி ஒவ்வொருவரும் அறியாமல் சுற்றிட்டு இருந்த எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல அறியப்படுகிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியாமல் இருந்தோமானால் நாம் இன்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்குது? 19வது வசனத்துல பாருங்க, 4:19. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் சொல்லுங்க, படிங்க. எங்கள் பிதாக்கள் மலையில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எருசலேமிலே மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அப்போ ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டிய காலம் வருகிறது. அந்த வசனம் தான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் அவரை தொழுது கொண்டு நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தொழுவத்துள்ளாத வேற ஆடுகளும் இப்போ தொழுது கொண்டுட்டு இருக்கிறது. ஆமேன். அடுத்தது பாருங்க, இப்போ தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தையே அவர் பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஸ்திரீ 25வது வசனம் பாருங்க, மேசியா வருகிறார் என்பதை நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பாருங்க, மேசியாவும் அந்த அம்மா அறிஞ்சு வச்சிருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இன்னுமே யூதர்கள் மத்தியில் மேசியா இன்னும் வருவாருன்னு தான் இன்னும் காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் மீட்கிறதுக்கு ராஜாவாக வருவார், அவரெல்லாம் சிலுவையெல்லாம் அறைய முடியாது யாரும், அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மேசியா வருவார்னு அறிவேன், அவர் வரும்போது எல்லாத்தையும் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் டக்குன்னு இந்த அம்மாவுக்கு உடனே சொல்லிட்டார், உன்னுடனே பேசுகிற நானே அவர், உன்னுடனே பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த ஸ்திரீயை பேசுகிற ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ அந்த இடத்துல அத்தருத்தில் அவர் சீஷர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவர்கிட்ட எதுவுமே பேசலை. அப்போது அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா? எனக்கு எல்லாத்தையும் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அவரை சொல்கிறாங்க, நீ போய் அவன் புருஷனை அழைத்து வா. இந்த செய்தி நமக்கு எல்லாம் தெரியும், அதனால் உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். அப்போ சொல்லும்போது எனக்கு புருஷன் இல்லைங்கிறா. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ சொல்லுகிறது சரிதான், இப்போ இருக்கு உனக்கு 5 பேர் புருஷர்கள் உண்டு, ஆனால் இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நானும் கூட என் பள்ளிக்கூடத்தில் பசங்க ஏதாவது பார்த்துக்கு இதை எழுதிட்டு வந்துடுவானுங்க. டே, நீ காப்பி தான் அடித்த அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க டீச்சர்மா, நீ உண்மையை சொல்லுடா, உண்மை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பேன். உடனே சொல்லிடுவான், ஆமாங்க டீச்சர் பார்த்து எழுதுனேன் அப்படின்னு. சரி, நீ பார்த்து எழுதித்தான் 5 மார்க் வாங்கியிருக்கிற, இந்த 5 மார்க்கு நீ காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்ன செய்யலை? மைனஸ் பண்ணல. நீ சொன்ன உண்மைக்கு கிடைத்த பரிசுன்னு வச்சுக்கோ அந்த 5 மார்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சொல்லிடுவேன். இப்போ அதிலிருந்து என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு மாணவனும் உண்மை பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீக்கு நீ உள்ளபடி சொன்னாய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எதையுமே மறைக்கக்கூடாது அப்படின்னு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்முடைய முக்காலங்களையும் அறிந்தவர், எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிற அவர்கிட்டயே போய் நம்ம கப்சாவெல்லாம் அடிக்கக்கூடாது. பார்த்தீங்களா? கபடு இருக்கக்கூடாது நம்ம உதட்டில். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த உள்ளபடி சொன்னதுக்கு அவர் ரொம்ப மெச்சிக்கொள்கிறார். இப்போ உடனே அதுக்கு மேலே அவளால் அந்த இடத்துல நிற்க முடியல. நான் தான் சொன்னது தான். உடனே அவள் குடத்தை வச்சுட்டு எங்கே போயிட்டா? 28வது வசனம் பாருங்க, தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, வாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ? பார்த்தீங்களா? அப்படி அவளுக்கு டவுட்டு. மேசியான்னு தெரியும், நான் தான் மேசியான்னு சொல்லிட்டாரு,
ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறா, அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவை கண்டு அவருக்கு சாட்சியாக இருந்தாங்க. அப்படி நம்ம எங்கே தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம், அவர் இன்னும் 2 நாட்கள் அங்கேயே தங்குனாருன்னு சொல்லிட்டு பின்னால் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அங்கேயே எதுக்கு தங்குனாரு, 40வது வசனம் கடைசி பாருங்க. சமாரியர் அவர்களிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அவர் உபதேச நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, பார்த்தீங்களா, அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். எல்லாம் அது பார்த்தோன்னே கிறிஸ்து தான்ப்பா, நீ மட்டும் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா, உன்னை பற்றி எல்லாம் சொன்னாருன்னு சொல்கிற, எங்களை பற்றியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட வேண்டாமா, எங்கள் காரியமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். அதுக்கெல்லாம் இந்த கிணத்துக்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது. இந்த கிறிஸ்துவாகி இந்த மேசியாவே நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், அங்கே போய் 2 நாள் நம்ம வச்சுருந்து அவருடைய சத்தியங்கள்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க, சமாரியர் அனைவரும் அவரை கூட்டிகிட்டே போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க 2 நாள் இருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னார். அத்தனை பேர் அவரிடத்துல விசுவாசித்தார்கள். அறியாமல் இருந்த சமாரியா ஸ்திரீ, அறியாமல் இருந்த அந்த ஜனங்களை எல்லாம், சமாரியா நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை மேசியா என்று அறிந்தபோது உடனே கண்டதையும் கேட்டதையும் போய் அவர்களுக்கு அறிவித்து உடனே அழைத்து வந்துட்டா. அவர்களும் அவரை அறிந்து கொண்டார்கள், மேசியாவை கண்டார்கள், விசுவாசம் வைத்தார்கள், அவர் மேலே நம்பிக்கை, அவர் பிள்ளைகளானார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேசம் முழுவதும் பிரசித்தமாயிருக்குமா இல்லையா? ஹல்லேலூயா. அவள் பாருங்க, எல்லாவற்றையும் அங்கே வந்து அறிவிச்சாங்க. அப்போ அறியாததை தொழுது கொண்டு வந்த அவர்கள் இப்போது அறிந்து தொழுது கொள்கிறார்கள். அது பாருங்க, நற்செய்தி அன்னைக்கு பாருங்க, என்னாகும் 13:30 இந்த நற்செய்தி காலேப் யோசுவா அந்த இடத்துல நற்செய்தி வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் இதுதான், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. நீ போ தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிங்கமும் கரடியும் எப்படியோ அப்படி தான் இந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்தும் தாவீது சொல்கிறான். அந்த இடத்துல நற்செய்தியாக சொல்கிறான். சவுலுக்கு போய் சொல்கிறான் அந்த நல்ல செய்தி. எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. இவன் போய் சொல்கிறான், நான் அந்த பெலிஸ்தனை நான் வீழ்த்துவேன். இதுதான் நல்ல செய்தி. அப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் நல்ல செய்தி யார் மூலமாகவும் சொல்லுவார். சீரியா இராணுவத்தினர் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க குதிரைகளின் சத்தத்தை கேட்டு. 4 குஷ்டரோகிகள் வர்றாங்க பாளையத்துக்கு புறம்பெருந்து. எல்லாம் காலியாக இருக்குது, தங்கம் வெள்ளி கோதுமை எல்லாம் கிடக்குது, அப்பம் கிடக்குது, எல்லாம் கிடக்குது. பார்த்துட்டு இவங்க ஒன்றும் கையோடும் காணும் இல்லை. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், பொழுது விடியறதுக்கு முன்னால் நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 4 பேர் ஊருக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, வந்து அந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒருவேளை அவன் ஆசிரியர்களுக்கு அறிவிச்சிருந்தாங்கன்னு வைங்க, ஆசிரியர்களுக்கு காண்பிக்கும்போது ஒருவேளை அவங்க குஷ்டரோகம் கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நற்செய்தி அறிவிக்கிறவன் நல்லவனாக இருக்கணும், நற்செய்தி அறிவிக்கிறவன் நன்றாக இருக்கணும், அவன் வாழ்நாள் நீடித்திருக்கணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அப்போ நல்ல செய்தியை சொன்ன குஷ்டரோகிகளும் நன்றாக மாறி இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கம்மியாக தான் வருது. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது பாருங்க, அடுத்தது 5வதாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 5:13. அவர் இன்னார் என்று அறியவில்லை. ஹல்லேலூயா. இன்னார் என்று அறியல. ஆனால் அவனுக்கு எத்தனை வயசாகுது? 38 வருஷம். பிறந்ததிலிருந்து அவன் இருந்தானா இல்லை இடையில வந்துதான்னு தெரியல. அங்கே படுத்திருந்த நாட்கள் மட்டும் எவ்வளவு? 38 வருஷம். ஒருவேளை அவனுக்கு 10 வயசில் கூட போலியோ அட்டாக் ஆகிருக்கலாம், இல்லை 15 வயசில் அட்டாக் ஆகிருக்கலாம். அப்படின்னா அந்த வருஷத்தை கூட்டிக்கணும். ஆனால் படுத்திருந்தது மட்டும், பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தது மட்டும் 38 வருஷம். அதுக்கு முன்னே அவன் பிறவியிலிருந்தே அப்படியே இருக்கிறான்னு சொன்னால் 38 வருஷம் நம்ம அப்ராக்சிமேட்டாக அப்படியே கன்ஃபார்மாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னால் இன்னும் சின்ன வயசில் எப்படி இருந்தான்னு தெரியாது. அப்போ ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க படுத்து கிடக்கிறான். அப்போ ஆண்டவர் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே ஸ்கெட்ச் போட்டுகிட்டே இருக்கிறார். இன்னன்னைக்கு இவனை சந்திப்பேன், இன்னன்னைக்கு இவங்களை சந்திப்பேன், இந்த ஊருக்கு இன்றைக்கி போவேன், இந்த ஊருக்கு போவேன், தெக்கப்போலிக்கு போவேன், லேகியோனை சந்திப்பேன், அங்கே ஒரு அற்புதத்தை செய்வேன், இன்றைக்கு இந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு எல்லாம் அவர் வந்து அவர் டைரியில் எல்லாம் நோட் பண்ணிடுவார். அவர் வாழ்ந்த எல்லா நாட்களுக்கும் 33 வருஷத்துக்கும் அவர் ஊழியத்தின் பாதைக்கு எல்லாம் முதலையே ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டார். சும்மா நினச்சா போடுறவர் இல்லை ஆண்டவர், ஏற்கனவே அது ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டு தான் அவங்களுக்கு போகிறார்.
அப்போ 38 வருஷமாக படுத்து கிடந்தவனை பார்க்கணுன்னு அன்னைக்கு அந்த ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆனால் அவர் போகும்போது அவரை இன்னாருன்னு அவனுக்கு தெரியல. நம்மளை ரட்சிக்க வந்த மகராசன்னு அவனுக்கு தெரியல. நம்மை இந்த படுக்கையை மாற்றக்கூடிய புண்ணியவான்னு அவருக்கு தெரியல. அந்த இடத்துல நீ என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ நான் அப்படித்தானே அதுக்குத்தானே காத்திருக்கிறேன், தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். ஐயோ என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையா, இன்னோட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறையை விசாரிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த குளம் கலக்கப்படும், நீங்களாவது என்னை தூக்கிட்டு போய் பொத்துரும் அதில் போட்டுருங்க, கொஞ்சம் நேரம் நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செஞ்சார், நீ சுகமாகு படுக்கை எடுத்துக்கொண்டு போன்ட்டார். அப்போ அந்த இடத்துல உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதை போய் உடனே என்ன செஞ்சிட்டான், போய் யூதருக்கு போய் அறிவிச்சிட்டான். 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்க, அறிவிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் ஏன் தெரியுமா எல்லா இடத்துலையும் அற்புதத்தை செஞ்சுட்டு இதை போய் யாருக்கும் சொல்லாத, இதை பிரசித்தப்படுத்தாத, ஏன் சொல்கிறது தெரியுங்களா, இன்னும் ஒரு 3.5 வருஷம்ப்பா நான் அந்த ஊழியத்தை இன்னும் நல்லா ஒரு திறந்த வாசலாக நான் செய்யணும், எங்கே போனாலும் எதிர்ப்பு இல்லாமல் செய்யணும், மறைஞ்சு ஊழியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்பினார். என்னைக்கு போய் சொன்னானோ அன்னைக்கே நினச்சிட்டாங்க சதுசேயரும் பரிசேயரும் அவரை கொல்ல எத்தனித்தார்கள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல வேண்டாம்னு சொன்னது. ஆனால் அவர் என்னைக்கு சொல்ல வேண்டாம்னா அது அவ்வளோ வேகமாக என்ன செஞ்சுது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் நன்மை பெற்றீங்க வைங்க, போகிற வழியெல்லாம் சொல்லிகிட்டே தான் போவீங்க, எங்கே போனாலும் சொல்லுவீங்க, வேலைகளை செய்கிற இடத்துல சொல்லுவீங்க, வீட்டில் சொல்லுவீங்க, சொந்த காட்டில் சொல்லுவீங்க, எல்லாத்துலேயும் சொல்லுவோம். சொல்லாமல் இருக்க முடியாது அவர் செய்த நன்மைகளை. அப்படி தான் அவனும் சொல்லிட்டான். அப்போ பாருங்கள், நல்ல மேய்ப்பன் அந்த சத்தத்தை அறிந்து அந்த ஆடுகள் எப்படி செயல்படுதோ அது மாதிரி நாமும் ஆண்டவருக்காக வாழும்போது அந்த ஜீவனையே நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம படிக்கிறோம். கண்டவைகளை அவன் என்ன செஞ்சான், போய் அவருக்கு செய்த நன்மைகளை போய் அறிவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பாருங்கள், அடுத்தது 40வது வசனத்தில் பாருங்கள், யோவான் 10 இன்னொன்று அடுத்ததாக சொல்லுங்கள், யோவான் 10:22-24 படிங்க. அவர் கடைசி நாளில் அவனை உயிரோடு எழுப்பீர் என்பதை நான் அறிவேன் அப்படிங்கிற மார்த்தாள். அப்போ 39வது வசனம் என்ன சொல்கிறா, விசுவாசம் இல்லை, என்ன சொல்கிறா, ஐயோ 4 நாள் ஆயிற்றே நாருமே அப்படிங்கிறா. நாற்றம் பிடித்த நம் வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா. அது கல்லறையாக இருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல நம்மளை தொடுவதற்கு கூட யாரும் அவங்க அஞ்சுவாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் ஆண்டவர் அதை மனமாக மாற்ற அவரால் முடியும். அந்த கல்லறையை அதை பரிசுத்தப்படுத்த அவரால் முடியும். 40வது வசனம் பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படத்தில் பாருங்க, இப்போ 42வது வசனத்தில் இயேசு பிதாவுக்கிட்ட சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் இங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு புரியணும், அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ பாருங்க, இயேசு சகலவற்றையும் அறிந்திருக்கிறார், பிதா எனக்கு செவி கொடுப்பார் என்பதையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் ஏசப்பா இன்னைக்கு நான் ஜெப வேண்டுதல் செய்கிறேன், அதையே அவர் கேட்பார், எனக்கு செவி கொடுப்பார், எனக்கு சுகம் தருவார், என் கடன் பிரச்சனை மாற்றுவார், என் கண்ணீரை துடைப்பார், என் வேதனையை மாற்றுவார், என் சோதனையிலிருந்து தப்பித்து கொண்டு போக்கை உண்டாக்குவார் என்று நம்மளுக்கு விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் பிதா எனக்கு செவி கொடுப்பார்னு அவர் நம்புறாரு, அறிந்திருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோமா? அறியாமலேயே அறிந்தது போல் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோமா? இப்போ பாருங்க, 45வது வசனம் பாருங்க சொல்கிறாரு, இதுதான் அந்த கண்டது கேட்டது அதுக்கெல்லாம் உண்டான பலன். இந்த இடத்துல பாருங்க, படிங்க. மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களால் ஆனார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அத்தனை பேர் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்போ அவன் கூட அந்த இடத்துல போய் சொல்லும்போது 38 வருஷமாக ஒருத்தன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான், அவனை என்னன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாரும். அதனால தான் அந்த 2 குரூப்பையும் ஒரே இதில் வந்திருக்கிறேன். அவன் உயிரோடு இருந்தாலும் செத்ததுக்கு சமந்தான், அவனால் எந்த பயனும் இல்லை. அப்போ 38 வருஷமாக இருக்கும்போது அவன் வாழ்க்கை ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையாக
ஒருவரும் பார்க்கக்கூடாத ஒரு வாழ்க்கையாக அவன் வாழ்க்கை காணப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் அவன் வியாதியினால் அவன் கால்கள் கட்டப்பட்டிருந்தது. லாசரு மரித்து போய் அவன் கைகள் கால்கள் கட்டப்பட்டு திரைச்சீலையால் அவனுடைய சரீரம் முழுவதும் சுற்றப்பட்டு இருந்தது. 2 பேர் நிலைமையே அதே தான், கட்டப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவனுடைய கட்டு அவிழ்த்து அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்ல சொன்னார். இங்கேயும் லாசருவினுடைய கட்டை அவிழ்த்து அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கட்டை அவிழ்த்து அவனை சந்தோஷமாக அவன் சகோதரிகளுக்கு சகோதரனாக கொடுத்து அவர் ஆண்டவர் சந்தோஷத்தை அங்கு கொடுத்ததை பார்க்கிறோம். இதை பார்த்து அநேகர் அவரிடத்துல விசுவாசிச்சாங்க. அப்போ இந்த கண்டதை இப்போ நாம் அந்த வசனத்தில் அதை படிக்கிறோம். இதை கண்டதையும் இப்போது கேட்கிற வசனங்களையும் நாம் மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக 7வதாக நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த அறிதல் எங்கு கொண்டு போய் நிறுத்துகிறது? நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். என்றென்றும் அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை. ஃபார் எவர் அண்ட் எவர் we live with Jesus. ஹல்லேலூயா. என்றென்றும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, ஒன்றான மெய்தேவனாகிய அவரை அறிகிறது. அந்த கிரியைகளை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சரசத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவ பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் அது என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த நித்திய ஜீவனை ஈஸியாக சுதந்திரித்து கொள்ளலாம். முடிவு பெறுந்த நிலை நிற்பவனுக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. எல்லாமே இன்றைக்கி அநேகர் எத்தனையோ இலவசங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆடி தள்ளுபடியிலெல்லாம் நிறைய போட்டிருக்குறாங்க. ஒன்று வாங்கினால் ஒன்று உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க? இதுக்கெல்லாம் ஓடி ஓடி போவோம். ஆனால் ஆண்டவர் இதை தர்றாருப்பா, வா ஆலயத்துக்கு வந்தால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, வா கர்த்தரின் பந்திக்கு வந்தால் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தரின் பந்திக்கே என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஜனவரி 1ஆம் தேதி வந்தாங்கன்னா அடுத்தது எப்போ பார்க்கலாம்? ஏதோ ஒரு விசேஷ காலங்களில் தான். திரும்ப மாதம் மாதம் அந்த திருப்பந்தியில் என்ன செய்யறதில்ல, கர்த்தரின் பந்தியில் சகோதர ஐக்கியத்தில் கடந்து வருவது இல்லை. அப்போ எப்படி நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது. 19வது அதிகாரம் யோவான் 19:35. இந்த இடத்துல ஒருத்தன் சாட்சி கொடுக்குறான் பாருங்க. அவர் ஈட்டியில் விழாவில் குத்துறாங்க. அப்போ என்ன வந்தது? அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. பக்கத்தில் நிற்கிறவன் என்ன செஞ்சான்? அந்த வசனத்தை படிங்க. அதை கண்டவன் சாட்சி கொடுத்தான். அதை கண்டவன் சாட்சி கொடுத்தான். பாருங்க, அந்த இடத்துல கண்டுட்டு அவன் சும்மா போகல. ஐயோ இது என்னப்பா அது, தண்ணீரும் ரத்தமும், அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் வருது அப்படின்னு சொன்ன ஓடல, பயந்து அடிச்சு துண்டகான துணிகானு ஓடல. அந்த இடத்துல என்ன செய்யறான்? நிற்கிறான் தைரியமா. கண்டவன் சாட்சி கொடுத்தான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்க 20:9 வாசிங்க. யோவான் 20:9. அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். யார் அறியல? அவர்கள்ங்கிறது யாரு? சீஷர்கள். யாரு? சீஷர்கள் அறியவில்லை. அவர் சொல்றாரு, இந்த கட்டிடத்தை ஆலயத்தை பார்க்கும்போதே சொல்றாரு, 3 நாளுக்குள்ள இது இடிப்பாங்க, திரும்பவும் என்ன செய்வான்? அந்த கட்டடத்தை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல் யோனாவின் வயிற்றுல மீனின் வயிற்றுல யோனா எப்படி 3 நாள் இருந்தாலும் அது மாதிரி மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்று இருப்பார். அப்படின்னா என்ன? யோனா அந்த வயிற்றுலேயே டைஜஸ்ட் ஆயிட்டானா? ஆமாம், அப்படியே வருது. அவன் வாயிலிருந்து மீன் வந்து என்ன செய்யுது? அப்படியே பத்திரமா கொண்டாந்து துப்புது. பத்திரமா கொண்டாந்து துப்புது. நாமும் கூட வசனங்களெல்லாம் நிறைய கேட்குறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் திரியே தேவன் அவர் நம்ம வாயில் வச்சுருக்குறோம். ஆனால் அந்த 3 நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே பத்திரமா வச்சுட்டு அந்த 3 பேரையும் பத்திரமா என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்வதற்கு கொண்டாந்து வெளியே கொடுக்கணும். அவன் அறிக்கை செய்தான் வயிற்றில் இருக்கும்போது, சொல்லிட்டான். நான் மீனுக்கு ஆண்டவர் கட்டளிட்டார் 3 நாள் நீயும் ஃபாஸ்டிங். இன்றைக்கி ஒரு நேரம் ஃபாஸ்டிங்க்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரமாட்டாங்க. கேட்டால் நான் பசி தாங்க முடியாதுங்க, எனக்கு சுகர் இருக்குதுங்க,
உரம்பரை வந்துட்டாங்க, அவங்களுக்கு சமையல் பண்ணி போடணும். உபவாச ஜெபத்தன்னைக்கு தான் எல்லாமே வரும், எல்லாம் வரும். வளையகாப்பு எல்லாம் வரும், திரட்டி எல்லாம் அத்தனையும் அந்த நாளில் தான் எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி உபவாசம், நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். நான் குறிப்பு எனக்காக ஆண்டவர் வைத்திருக்க குறிப்பை நான் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதை நம்ம அறியாதவர்களாக இருக்கிறதுனால தான் நம்ம வராமல் இருக்கிறோம். அப்போ சீஷர்கள் பாருங்கள், அந்த உயிர்த்தெழுதல், ஆண்டவர் உயிர்த்தெழுவாருங்கிறது அவங்க அறியவில்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? 18வது வசனம் பாருங்கள், 18. மகதலேனா மரியாளுக்கு என்ன செய்கிறாங்க? அவள் உடனே ஓடி போகல. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஐயோ ஐயோ அவரை காணோம்ப்பா, அடுத்து நம்ம தான் டார்கெட்டு. இவ்வளோ நேரம் ஒளிஞ்சு உட்காந்துருந்தோம், ஏதோ கல்லறை கல் புரட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து சொல்கிறாங்களே, நம்மளும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், சேலையெல்லாம் சுற்றி இருக்குது, கன்ஃபார்மாக எந்திரிச்சிட்டாரு, அவர் எங்கே போனாரோ தெரியலையே, நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. திரும்பவும் போய் பூட்டிகிட்டு உள்ள உட்காந்துருக்குறாங்க. ஆண்டவர் நேராக என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு போய் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளாக போய் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த சீசர்கள் ஓடிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார், சேலையெல்லாம் சுற்றி இருக்குது, கல் திறந்துருக்குதுன்னு. ஆனால் ஆண்டவருக்காக எங்கே இருப்பார், ஏது இருப்பார், எவ்வளோ தூரம் போயிருப்பார்? நம்ம ஊருக்கு போயிருப்பாரா? நம்மளை தேடி வந்திருப்பாரா? கடற்கரையில் போய் நம்ம பார்த்துருப்பாரா? என்ன அங்கெல்லாம் தேடவே இல்லை. ஆனால் இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பக்கத்துலேயே இருந்து ஆண்டவர் அங்கே நிற்கிறாரு, ஒரு தோட்டக்காரர் நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க? அதனால தான் இன்றைக்கி கல்லறை தோட்டம்னு வைக்கிறாங்க. அதையே சுடுகாடுன்னு வைக்கிறதில்ல, அமைதி பூங்கான்னு வைக்கிறதில்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? கல்லறை தோட்டம். என்னன்னு சொல்கிறாங்க? கல்லறை தோட்டம். அந்த தோட்டத்தில் அவர் ஒன்றும் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுற தோட்டக்காரன் கிடையாது. இந்த சுடுகாட்டில் வேலை செய்கிற மனுஷனாட்டு இருக்குது, இந்த தோட்டத்தை நிர்வகிக்கிற தோட்டக்காரன் இருக்குது, வெட்டியா நாட்டு இருக்குது. சொல்லப்போனால் என்ன சொல்லணும்? வெட்டியா நாட்டு இருக்குது தோட்டக்காரரு. இவர்கிட்ட விசாரிச்சா தெரியும்ப்பா அவர் எங்கே போயிருக்கிறாருன்னு. அவரை நீர் எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் என்னிடத்த சொல்லுங்கள், நான் போய் ஓடி போய் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக கேட்குறா. 7 பிசாசு துரத்திருக்கிறாரு. அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்? 7 பிசாசு, ஒன்று தலையை போட்டு ஆட்டியிருக்கும், ஒன்று கையை ஆட்டியிருக்கும், இந்த கையை ஒன்று ஆட்டியிருக்கும், ஒன்று இந்த காலை பிடிச்சி ஆட்டியிருக்கும், ஒன்று எப்படி பிடிச்சி ஆட்டியிருக்கு அந்த அம்மாவை 7 பிசாசு. அத்தனையிலேருந்து விடுதலை தந்திருக்கிறார் ஆண்டவர். அவளுக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மரியாளே அப்படிங்கிறாரு. ஓ, என்னோட பேர் இந்த தோட்டக்காரனுக்கு தெரியுது. அப்போ தோட்டக்காரன் இல்லை இவர், நம்ம ரட்சகர், நம்ம ஆண்டவர், ரபுனி அப்படின்னு உடனே என்ன சொல்கிறா? அந்த இடத்த சொல்கிறா. எவ்வளோ வருது? உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே போடுறா, ஏப்பா நீங்களாம் அப்படி பயந்தாங்கொழியே உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. நான் பாரு ஒரு பொம்பளை போய் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தைரியமாக வந்துட்டேன். நீங்கள் இப்படி என்ன பார்த்து ஒரு ஆண் மக்களாக இருந்துக்கிட்டு வீரமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இப்படி போய் பூட்டிக்கிட்டு இப்படி பீச்சாங்கொழியை உள்ளே உட்காந்துட்ருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாங்க இருக்கிறாரு. நான் அவரை பார்த்தேன், ஒரு காயத்தை பார்த்தேன், என்னை மரியாளேன்னு என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. அப்போ பாருங்க, அவள் கண்டதை போய் உடனே போய் சொல்கிறா. ஹல்லேலூயா. நம்ம உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் கண்டோம் என்றால் அதை போய் நம்ம அறிவிக்க வேண்டும். அவர் இங்கே இல்லை, சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், இன்னைக்கு நம்மகளை தான் அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம கிட்ட இருந்த ஆண்டவர் நிறைய பாரங்களாகி அந்த கல்லை நம்மகிட்ட இருந்து புரட்டி தள்ளியிருக்கிறார் ஆண்டவர். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம் புரட்டி போடப்பட்ட அந்த பாரத்து நிமித்தமாக ஆண்டவரை சொல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் லகுவாக்கியிருக்கிறார். என் சுமை லகுவாகவும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம உயிரோடு உன்னதங்களிலே அவரோடு உட்கார செய்திருக்கிறார். அவ்வளோ அற்புதத்தை செய்த தேவனை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டாமா? இந்த இடத்துல பாருங்க, கண்டதை சொல்லியிருக்கிறான். அப்போனே யோவான் 14:7 பாருங்க, இது முதல் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 11வது வசனம் பாருங்க, அந்த கிரியை பார்த்தாவது நம்புங்கள். யோவான் 14:7 பார்க்குறோம். 11வது வசனம், அவர் கிரியை பார்த்தாவது அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 17, 19, 20 ஆகிய வசனங்களில் 14ஆம் அதிகாரம் யோவான் 14, 17, 19, 20 ஆகிய வசனங்கள் பாருங்கள். அவரை அறிவீர்கள் என்று சொல்லி 2 முறை வருகிறது. அவரை காண்பீர்கள் என்று சொல்லி 1 முறை வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும்,
அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் மற்றவர்களுக்கு அவரை காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் தெரியாத போய் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்பா நீ அறிஞ்சிருக்கிறேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சொல்லு அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி சொல்லும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. தாவீது அறியாததாக இருந்தான், ஆனால் ஆண்டவர் அறிய வைக்கிறதுக்கு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்க வச்சார். அப்போது அந்த இடத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அறிந்து கொண்டான். அதே சங்கீதத்தை நாமும் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். சாமுவேலும் பிள்ளையாண்டான், ஆண்டவரை இன்னும் அறியாதிருந்தான். ஆனால் ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளும்படிக்கு அவனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ளும்படி அவரும் நம்மை தேடி வருவார். நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாமும் அவரை தேடி போக வேண்டும். ஹல்லேலூயா. 2 காரியங்களும் நடக்கணும். ஹல்லேலூயா. மோசே பாருங்க, அவர் அறிந்து கொள்கிற பிரகாரம் அவன் அறியாமல் இருந்தான். எங்கே இருக்கும்போது 40 வருஷம் அரண்மனை வாழ்வில் ஆண்டவர் அறிந்தே கொள்ளலை. ஆனால் ஆண்டவர் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும். வனாந்தர பாதையில் தான் மக்களை வழிநடத்திட்டு போவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே வனாந்தர பாதையில் அவன் வழிநடத்தி போகணுன்னா அரண்மனையில் அவன் சொகுசாக வாழ்ந்த வாழ்க்கையில் அவன் கொண்டு போக முடியாது. ஆகவே வனாந்தர பாதையில் 40 வருஷம் என்ன செய்கிறாரு, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அழைச்சிட்டு போகிறார். அப்போ தான் கடைசியாக என்ன செய்கிறார், அவன் பூரணம் அடையுது. அவன் ஆடுகளெல்லாம் நல்லா மேய்க்கிறான், எல்லாம் செய்கிறான். மழை, பனி, குளிர், வெயில், உஷ்ணம் எல்லாத்தையும் நெளிவு சுழிவு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். எந்தெந்த ஆடை எப்படி மேய்க்கணும், கறவல் ஆடை எப்படி மேய்க்கணும், குட்டிகளை எப்படி மேய்க்கணும், வயதான ஆடுகளை எப்படி மேய்க்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் யாக்கோபை தான் சொல்கிறான், நான் விரைவாக ஓட்டுனா ஆடுகள் மாண்டு போகும், நான் மெதுவாய் நடத்துகிறேன்னு சொல்கிறார். அப்போ மெதுவாக நடத்துறதுக்கு அவனுக்கு ஒரு பயிற்சி வேணும். இன்றைக்கி நமக்கும் கூட நம்ம குடும்பத்தை அழகாக நடத்துவதற்கு நம்ம பயிற்சி தேவை. நம்ம சபையை நல்லா நடத்துறதுக்கு பயிற்சி தேவை. நம்ம எல்லா காரியத்தையும் செய்வதுக்கு பயிற்சி தேவை. இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று ஆசிரியர் பணியில் வர்றதுன்னா பிஎட் 2 வருஷம், எம்எட் 2 வருஷம், எம்பில் 1 வருஷம், எல்லாமே அந்த ஆசிரியர் பணிக்காக பயிற்சி பெறோம். அதே போல் இன்னும் பல பேங்க்கில் வேலை செய்கிறதுக்கு ஒரு தகுதி தேர்வு டெஸ்ட் எழுதுகிறாங்க. ப்ரிலிம்ஸு, மேஜர் எல்லாம் எக்ஸாம் எழுதி வர்றாங்க. அவங்க தேறினவர்கள் தான் அந்த செய்ய முடியும், அதை நடத்த முடியும், அதை செய்ய முடியும். அப்போது அவன் வனாந்தர பாதையில் அவன் நல்ல ஸ்காலராக வரணும்னா அதுக்கு எத்தனை வருஷம் அவனுக்கு பயிற்சி தேவைப்பட்டுச்சு? 40 வருஷம். 1 அல்ல 2 அல்ல, 40 வருஷ பயிற்சி அவனுக்கு. பார்த்துக்குங்க. யாக்கோபு அதே போல் அவனுக்கு பயிற்சி எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் மாமனார் வீட்டில் பயிற்சி மேற்கொண்டு வரான். அந்த கஷ்டத்தெல்லாம் அவன் பார்த்துட்டு தான் மாமனாரை ஏமாற்றி, அப்பா அம்மாவை ஏமாற்றி, எல்லாத்தையும் எத்தன்னே பேர் வாங்கிட்டு வரான். என் பிள்ளைகளை நீ திருட்டளவாய் அழைத்து கொண்டு வந்தது என்ன அப்படின்னு தான் கேட்குறான். அப்போ ஆண்டவர் தான் காப்பாற்றி விடுறாரு. ஏய், உன் மாமங்கிட்ட நல்லது மட்டும் பேசு, தீமையான இணைத்துக்காரியம் மருமகங்கிட்ட நல்ல காரியங்கள் மட்டும்தான் பேசணும், தீமையெல்லாம் எதுவும் பேசவே கூடாது. நீ கத்தி கோல் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே வீசிட்டு வந்துடும். அவங்ககிட்ட நீ நல்ல காரியத்தை பண்ணிவிட்டு உடன்படிக்கை மட்டும்தான் செஞ்சுட்டு வரணும். அங்கேயே மிரட்டிட்டார் ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல வரான். இல்லைன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளியிருப்பான் யாக்கோபை. அவ்வளவு கோபம். ஏன்னு கேட்டால் அவனோட தெய்வத்தை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அவனுக்கு ரொம்ப கோபம். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல அவன், நான் இனிமேல் இந்த ஆற்றை கடந்து நான் போய் ஆலயம் கட்டணுன்னா நான் இன்னும் எத்தனை இருக்கக்கூடாது, நான் ஏமாற்றின வாழ்வெல்லாம் எனக்கு போதும், இனிமேல் ஆண்டவர் என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை நல்லவனாக மாற்றுங்க, இந்த பேரே எனக்கு வேண்டாம், இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போராடி மேற்கொண்டு அந்த இடத்துல இஸ்ரவேல் அப்படிங்கிற பேரோடு அவன் போகிறான். ஹல்லேலூயா. அப்போ அதனால் நாமும் கூட ஆண்டவர் இடத்துல அப்படி நம்ம கேட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இது வரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா யோசேப்பு பாருங்கள், அவனுக்கு 13 வருஷம் ஆண்டவர் அவனை புடமிடுறாரு அவனுடைய வாழ்க்கையில். துதி நாராயணன் பகுதியில் தம்பி அதை நல்லா சொன்னான். யோசேப்பு 13 வருஷம், 17 வருஷத்தில் போகிறான், 17 வருஷத்தில் விற்கப்படுறான். அப்படியே வனாந்தரமாக இருக்குமா, அவனை கையை கட்டி அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்க. அவன் எங்கே போகிறானே தெரியாமல் போகிறான். போகும்போது சிறைச்சாலை, எல்லாமே கெட்ட பேர் எல்லாமே அவனுக்கு வருது. ஆனால் எல்லாத்துலேயும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய சொப்பனங்கள் பலிக்கும்,
என்னுடைய கனவுகள் ஒரு நாள் நனவாகும் அப்படிங்கிற அந்த உணர்வே அவனுக்கு இருந்துகிட்டே வந்தது. ஒரு நாள் அதற்கு ஆண்டவர் வழி வைத்திருந்தார். சகோதரர்கள் வந்தார்கள், வணங்கினார்கள். தகப்பனார் வந்தார், வணங்கினார்கள். சூரியன், நான், சந்திரன், அம்மா, நாங்கள்லாம் உன்னை கும்பிடுவோமா, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படி சொல்லிட்டு கடிந்து கொள்ளப்பட்டவன் கனப்படுத்தப்பட்டான். ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்யப்பட்டான்? கனப்படுத்தப்பட்டான். ஹல்லேலூயா. ஆகவே நம்மையும் கூட அநேகர் ஏளனமாக கருதுகிறார்களா? எந்த வாய் ஏளனப்படுத்தினதோ அவர்களே துதி நம்மை பற்றி துதிக்கக்கூடிய நாவாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தாவீது அனாவசியமாக தான் நினச்சாங்க. ஆனால் தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்தாங்க. அவங்க அண்ணனே புகழ்ந்தான். எலியாபும் யார்? சம்மாவும். சம்மாலாம் சும்மா தான் நின்னான். ஆனால் தாவீது என்ன செஞ்சான்? போய் வெற்றி வகை சூடிக்கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம சும்மா அனுப்புறதுக்காக நம்மை படைக்கவில்லை, ஆண்டவருக்காக சாதனை செய்ய படைத்திருக்கிறார். அதனால் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தை வச்சுருக்கிறாரு, ஒரு கூட்டுப்புழு பருவத்தை வச்சுருக்கிறாரு. நமக்காக ஒரு திட்டங்களை நிறைவேற்ற நம் கையில் அடங்கி இருக்கிறானா என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடங்கி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் உண்டு. அடங்கி இருந்தால் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் நம் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு. அவருக்காக நாம் காத்திருந்தால் நமக்கு கனம் உண்டு. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நான் நினைவில் கொண்டு, இந்த காரியங்களெல்லாம் நினைவில் கொண்டு, நீங்கள் கண்டவைகளையும் நீங்கள் கேட்டவைகளையும் போய் அவருக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுங்கள். எங்கெல்லாம் செல்கிறீரோ அங்கெல்லாம் 8 திக்கும் போய் சொல்லுங்கள். ஆண்டவர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.